ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடல. ஏன்னா மறுநாள் ஏர்லி மார்னிங் கிளம்பணுன்றதுனால சரி என்னன்னு தெரியல, எனக்கு சாரீ கட்டியே ஆகணுன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. என்கிட்ட கொஞ்சம் புது புடவைலாம் இருந்தது. இதெல்லாம் நான் 5 மந்த்து 7 மந்த்து இப்போ பேபி ஷவருக்காக எனக்கு எடுத்து கொடுத்தது. ஒன் டைம் தான் நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட்டினதே இல்லை. சரி இப்போவாச்சும் கிறிஸ்மஸ்க்கு கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்து ஒன்று போட்டால் ஏறவே இல்லை. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல எந்த அளவுக்கு நான் குண்டாக இருந்திருக்கேன்னு. அப்புறம் என்ன யோசிச்சேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நான் ஒல்லியாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து கரெக்டாக நான் 45 தான் இருந்தேன் பிஃபோர் மேரேஜ். ஆக்சுவலி காலேஜ் டைமில் வந்து 50 இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கம்மியானேன். மறுபடியும் ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக 65 அளவுக்கு வெயிட் கெயின் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு 60 இருக்கேன். எப்படி தான் இந்த 15 கிலோ குறைக்க போகிறேன்னு யோசிக்கும் போது சரி எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ்ன்ற திங்கிங்கே நான் போக மாட்டேன். இப்போ எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு எந்த அளவுக்கு நம்ம வெயிட் கெயின் ஆகிருக்கோன்னு. சரி சொல்லிட்டு அம்மா அது கொஞ்சம் புடவையெல்லாம் இருந்தது. அம்மா வந்து ட்ரெஸ் எல்லாமே வச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய புது ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருந்தது, சுடிதாரு. சரி அதையவே போட்டுக்கலாம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நான் எல்லா ப்ளவுஸும் போடும்போது அட்லீஸ்ட் அந்த எல்போவை தாண்டி இருந்தாவாச்சும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே நின்றுடுச்சு. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் பாடி சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஃபிட் ஆகலை. சரி என்ன தான் பிரித்து பார்த்தாலும் நம்மளால் போட முடியாது. ஊசி நூலை வச்சு தைச்சாச்சு போட்டுன்னு போகலான்னு பார்த்தா முடியவே இல்லை. என்னன்னு தெரியலையே சாரீ கட்டணும்னு ஆசையாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்கும் போதெல்லாம் கட்டவே மாட்டேன். சாரியா எனக்கு பிடிக்காதுன்னு தோணும். எங்கள் அக்கா அப்போல்லாம் சொல்லுவாள், இப்போ சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காது, என்னுடைய வயசு வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இப்போ தான் அது புரியுது. என்னோடய என்கேஜ்மெண்ட் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் ஒன் டைம் தான் போட்டிருக்கேன். என்னுடைய வெட்டிங் சாரீ மட்டுமே 25,000. லெகங்கா மெரூன் வந்துட்டு 35,000. இது எல்லாமே நான் ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். ஏன்டா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் போட